ஏன் இவ்வளவு சோகமா இருக்கோம் தானே பாக்குறீங்க? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. அதனால தான் இன்னைக்கு எங்களால லைவ் வர முடியல. 2 நாளாவே லைவ் வர முடியல. நாளைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. அது என்னன்னா, நம்மளுடைய எனக்கும் சரி, விஜய்க்கும் சரி ஃபோன்ல நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. சுத்தமா நெட் கிடைக்கல. வெளிய போனா கிடைக்குது. அதாவது இங்க இருந்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்லன்னா இங்கேயே உட்காந்து லைவ் போடலாம். அவுட்டர்ல போனா கிடைக்காது. சிட்டிக்குள்ள போனா கிடைக்குது. வீட்டுக்குள்ள கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இத்தனை வருஷம் நெட் கிடைச்சிச்சு, கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இவளுக்கு ரீசார்ஜ் பண்ணோம். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுங்க? ஏர்டெல்ட்ட கேட்டோம்னா பைத்தியம் முடிக்குது. ஏர்டெல் ஆஃபீஸ் போய் ஏர்டெல் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு இன்னைக்கு சண்டேனால. இந்த கொடை போட்டு உட்காந்துருப்பாங்களா, அந்த அண்ணா கிட்ட கேட்டோம். அவங்க வந்து உங்க ஏரியால கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. நாளைக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே ரெடியா இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஜியோ சிம் தான் உண்மையிலே வாங்கணும். வந்து எல்லாருமே நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க 11 மணிக்கு. சாரி, எல்லாரும் தூங்குங்க. மண்டே 11 மணிக்கு முடிஞ்சால் நாங்க வந்து வந்துருவோம். மண்டே உங்களுக்கு இருக்கு பெரிய கேம் ஒண்ணு இருக்கு. எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னால விளையாட முடியல. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கமும் வர மாட்டுது. ஐயோ என்னடா எப்பயுமே 11 மணி லைவ் போயிட்டு போட முடியலையேன்னு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு. சரி வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம லைவ் வந்துடலாம். ஓகே பாய். தூங்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலைல பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு முடிஞ்சா லைவ் வந்தா வந்துருங்க. சரியா எல்லாரும்? பாய். குட் நைட்.